மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் தொடர்பாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் ஆரம்பிக்கும் போது டெல்லியில் போராடக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், அதோட SFI DOFI ஒரு பார்ட்டா இருக்கும் எங்க டெல்லியிலேயே. அப்ப அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி பேசி என்ன முடிவை அறிவிக்கிறார்களோ அதுவரை நாங்கள் காத்திருப்பதை தொடர்வோம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். டெல்லியில் போராட்டம் முடிவுக்கு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் அதற்கு ஆதரவான போராட்டத்தை நடத்தக்கூடிய எங்களுடைய போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். ஆனா இந்த நேரத்தில், இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒரு கோரிக்கையை போராட்டக்காரர்களுக்கு முன்வைக்க வேண்டியது இருக்கு. அது தமிழ்நாடு 2017 இருந்து தற்போது வரை நீட் விலக்கு கேட்டுக் கொண்டிருக்கோம். அந்த நீட் விலக்குக்காகவும் இந்தியாவின் மாணவர்கள் தங்களுடைய குரல்களை இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் கேட்கிறோம். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல பிரச்சனைகள் நடந்தது. ஒரு விஷயத்திற்கு கூட மோடி அரசினுடைய அமைச்சரவை அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொண்டு பதவி விலகவில்லை. இந்த போராட்டத்தில் அக்கௌண்டபிலிட்டி கட்டோம் மாணவர்கள். முதல் வெற்றி இது. நீட் ரத்து என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதின் முதல் வெற்றி. நீட்டில் ஏற்பட்ட முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவி விலகியிருக்கிறார். இதற்கு பிறகு நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் நடக்கும். அதற்கான போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் முன்னெடுப்போம். நீட்டிலிருந்து விலகுபடுவோம். நிச்சயமா இது ஒரு முதல் வெற்றி தான், அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ போராட்டங்கள் இந்திய நாடு முழுக்க இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காங்க. அவ்வளோ போலீஸோடைய அடக்குமுறைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி தான் இந்த போராட்டம் நடந்தது. நாடு முழுக்க நடந்தது. எனவே இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு முதல் வெற்றி. இவ்வளோ நாங்க கடுமையா நடத்தின போராட்டத்துக்கு ஒரு முதல் வெற்றியா தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன் நடந்திருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி ரொம்ப பாசிட்டிவா நாங்க பாக்குறோம். அது ஒரு கொண்டாட்டமாவே நாங்க பார்த்துட்டு இருக்கோம் தான் சொல்லணும். அரசு இந்த ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கல. ரெண்டாவது, ஒருவேளை இந்த ரெசிக்னேஷனே போதுமானதா டெல்லியில போராடுற மாணவர்கள் முடிவெடுக்கிற பட்சத்தில் நிச்சயமா அதுக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பா ஒன்றிய அரசு இதை ஏற்றுதான் ஆக வேண்டும். இன்னும் நாங்க எங்க போராட்டத்தை கம்ப்ளீட்டா வைண்ட் அப்லாம் பண்ணல. எனவே அரசு அதை உத்தரவாதப்படுத்தி இவரோட ரெசிக்னேஷன் ஏத்துக்கிட்டு அவர் பதவி விலகும் வரை இந்த போராட்டம் நாங்க தொடர்ந்துகிட்டே தான் இருப்போம். இப்ப அவர் கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமா இது நடந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இருக்கிறோம். நிச்சயமா அவர் பதவி விலக வேண்டிய ஒரு ஆள் தான். அவர் இந்த பதவியில தொடர்றதுக்கு எந்த விதமான தார்மீக ரைட்ஸுமே அவர் கிடையாது. சீக்கிரமா போங்கன்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க சொல்றோம்.